ஒரு திரைப்பட நட்சத்திரம் ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பையே உலுக்கியுள்ளார். தமிழ்நாடு வெறும் வாக்களிக்க மட்டும் செய்யவில்லை, ஒரு இயக்கத்தையே உருவாக்கியுள்ளது. விஜய் இன்று அதிகாரப்பூர்வமாக தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். சினிமா திரைகளிலிருந்து உண்மையான அதிகாரத்திற்கு வந்திருக்கும் இந்த மாற்றம் நம்ப முடியாததாக தெரிகிறது. பல ஆண்டுகளாக ரசிகர்கள் அவரை ஒரு மாஸ் தலைவரான தளபதி என்று அழைத்தனர். இப்போது அந்த பட்டம் உண்மையான அரசியல் பலத்தையும் பொறுப்பையும் சுமந்து நிற்கிறது. இந்த வெற்றியில் இளைஞர்களின் பெருந்திரளான வாக்குப்பதிவு முக்கிய பங்கு வகித்துள்ளது. மக்கள் உணர்ச்சிவசப்பட்டு மட்டும் வாக்களிக்கவில்லை, பெருகிவரும் எதிர்பார்ப்புகளுடனும் வாக்களித்துள்ளனர். அவரது பேச்சுகள் மாற்றம், வாய்ப்பு மற்றும் எதிர்கால வளர்ச்சியில் கவனம் செலுத்தின. அவரது எளிமையான மற்றும் நேரடியான கருத்துக்களுடன் மக்கள் ஆழமாக ஒன்றிணைந்தனர். ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் அரசியலாக அல்லாமல் ஒரு கலாச்சார அலையாகவே உணரப்பட்டது. ஒரு நடிகராக இருந்து தீவிரமான தலைவராக அவர் மாறுவது குறித்து விமர்சகர்கள் சந்தேகம் எழுப்பினர். ஆனால் இந்த தேர்தல் முடிவு அந்த பார்வையை ஒரே இரவில் முற்றிலுமாக மாற்றிவிட்டது. இந்த தருணம் இனிவரும் ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசியலையே மாற்றி அமைக்கக்கூடும். இது இந்தியாவின் அரசியல் களத்திலும் ஒரு புதிய சமிக்ஞையை அனுப்புகிறது. பாரம்பரியத்தை விட மக்கள் தொடர்பின் சக்தி இப்போது மிகவும் வலிமையானதாக உள்ளது. அப்படியானால் இது ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தின் தொடக்கமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற தினசரி அப்டேட்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.